ஒன்று ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பிரேக் டவுன் அந்த கதை தான். ஏன்டா நான் நேற்று ட்ரைலர் பார்த்தேன் அந்த படம், அதை பற்றி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் படித்தேன், இன்டர்வியூஸ் எல்லாம் படித்தேன், ஹாலிவுட் இன்டர்வியூஸ் எல்லாம் நான் படித்தேன். ஸோ நமக்கு ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது எனக்கு டவுட்ஸ் இருந்தது. ஏன்னா எனக்கு பழைய படம் ஒரு விசுவாசமா ஏதோ எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எனக்கு அமர்க்களம், வாலி, முகவரி அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. அதுல அவ்வளவு ஒர்க் இல்லை. இதுல அவரு பயங்கர டைரக்டருக்கு தீனி போட்டிருக்காங்க, பயங்கர தீனி போட்டிருக்காங்க. அது எல்லா எமோஷன்ஸ்லயும் ரொம்ப நல்லா நடிக்கிற மாதிரி அந்த கேரக்டர் அழகா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. அஜித் நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்டோரி டிஃப்ரெண்டா இருக்குன்ற ஹாலிவுட் ரீமேக், பிரேக் டவுன் ரீமேக் தான். இல்ல கிட்டத்தட்ட இது ஒரு ஹாலிவுட் பிலிம் தான் மாதிரி தான் இருக்கு. பட் அதுல அஜித் ஆக்ட் பண்ணிருக்காரு, அதுல த்ரிஷா ஆக்ட் பண்ணிருக்காங்க, அப்போ அர்ஜுன் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி என்னமா அர்ஜுனுக்கு லியோல வாய்ப்பு இல்லை. சும்மா வந்து 3-4 ஃபைட் பண்ணி போறத தவிர அதுல ஒன்னும் கிடையாது நடிக்கிறதுக்கு. ஸோ இதுல கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. கேரக்டர் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. இது ஆக்சுவலி ஃபேமிலி ஃபிலிம் கிடையாது, ஃபேமிலி பார்க்கலாம், ஃபேமிலி ஃபிலிம் கிடையாது. இது ஒரு த்ரில்லர், லைக் ஒரு கிட்னாப் பேஸ்ட் ஒரு த்ரில்லர். இது த்ரிஷாக்கு அவ்வளவு வேலை கிடையாது. த்ரிஷா எல்லாமே யாரானா போட்டிருக்கா, த்ரிஷா கேரக்டர் அவ்வளவு நல்லா டெவலப் ஆகல. கதையில எங்கேயோ த்ரிஷா ரொம்ப சீரியஸா கனெக்ட் பண்ண முடியாது. பட் ஆக்சுவலி அர்ஜுன் வைஃப் பண்ணிருக்காங்க இல்லையா, அவ கேரக்டர் ரெஜினா கெசாண்ட்ரா, அவ கேரக்டர் சூப்பரா இருக்கு. அவ்வளோ இன்னுமே ரொம்ப நல்ல வில்லி லேடி வில்லன்னா வர வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, யாரன்னா ரசிக்கலாம். அண்ட் சாங்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அனிருத் கேம் சேஞ்சர், லியோ அதோட இதுல கொஞ்சம் பெட்டர். நான் அவருக்கு 100க்கு 40 மார்க்ஸ் கொடுக்குறேன் இந்த மியூசிக்காக. அவர் கன்ஃபியூஷன்ல இருக்காரு, குழப்பத்துல இருக்காரு. அனிருத் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு, என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்காரு. பட் இஸ் கெட்டிங் வெரி பிக்கெஸ்ட் ஆஃபர்ஸ் அண்ட் வெரி பிக் சேலரி. கிடைக்கட்டும், சந்தோஷம், நீங்க எவ்வளவுனா வாங்கிக்கோங்க, நல்லா பண்ணுங்க. பட் இன்னொன்னு என்னன்ட்டா, இப்ப இந்த மாதிரி படத்துல என்ன ப்ராப்ளம் வருதுன்ட்டா, நீங்க ஆக்சுவலி நீங்க ரீ ரெக்கார்டிங்கோ பிஜிஎம் ஏதோ சொல்றோம் இல்லையோ, அது நீங்க படத்துல 2.5 hours இந்த 2.5 hours பண்ணக்கூடாது. ஒரு ஹையஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் பண்ணும். இப்போ இந்த படத்துல என்ன ஆகுதுன்ட்டா, டயலாக் என்ன நடந்துட்டு இருந்தா பீப்புள் ஆர் வாக்கிங், அதுல டயலாக் இல்லை, இன்னொரு சீனு லாங் ஷாட்டு, அந்த மாதிரி டைம்ல நீங்க அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன் ரீ ரெக்கார்டிங் பிஜிஎம் யூஸ் பண்ண தவிர, இங்க பிஜிஎம்மும் டயலாகோட ஜாஸ்தி சவுண்ட் இருக்கு. அது டெக்னிக்கல் ஃபால்ட்டும் என்னன்னு தெரியல. சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். இப்போ டைலாக் நமக்கு ஒருத்தர் பேசுறாங்கன்ட்டா, அந்த என்ன டைலாக் சவுண்ட் இருக்கும் அதுல ஓன்லி 100க்கு 10% தான் பிஜிஎம் இருக்கும். நமக்கு பிஜிஎம்மும் டைலாகோட மேல சவுண்ட் வந்துட்டு இருக்கு. அதனால we don't know what they are talking about. இது நிறைய படத்துல நடந்துட்டு இருக்கு. பிஜிஎம் பேசுற டைலாகோட அந்த பிஜிஎம் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி பண்ணிருக்க கூடாது. சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், டைரக்டரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்ல நீட்டா பண்ணிருக்காங்க. அண்ட் அதுப்பா இட்ஸ் ஏ ஹாலிவுட் ஃபிலிம் கால் பிரேக் டவுன். அந்த கதையை அப்படியே எடுத்துருக்கேன். ஏதோ கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குல்ல, நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன். அண்ட் இந்த படம் அசர்பைஜான்ல ஷூட் பண்றேன்னு சொல்றாரு. நமக்கு அசர்பைஜான் தெரியாது படத்துல. அங்க இருக்கிற லொகேஷன் எல்லாம் பார்த்தா நைவேலி, செங்கல்பேட்டு, சித்ரதுர்கா, கர்நாடகா, சோழாவரம், இதுக்குள்ளே எடுத்திருக்கலாம். நமக்கு அசர்பைஜான் த லவ்லி கல்ச்சர் ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக், நான் அவங்க லைவை நான் பார்த்துருக்கேன் சென்னையில், இங்கே பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம். அந்த மாதிரி அவங்களது அட்லீஸ்ட் அந்த இது வந்துச்சு இல்லையா, பார் சீன்,
அதில் எங்கேயானா யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்காங்க. ஒரு ஓல்டு மேன் உட்காந்துருப்பான், உனக்கு தான் ஃபோன் வந்திருக்குன்னு சொல்கிறான். அவன் கதையில் ஒரு கேரக்டர் ஆகிடுவான். அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கு. த்ரிஷாக்கு வேலை கிடையாது. சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்ட்ரா மைண்ட் ப்ளோயிங் சினிமாட்டோகிராஃபி, லாஸ்ட் 2 ஃபைட்ஸ், அஜித்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா, போர் அடிக்காது. சூப்பர் ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கிராஃப்ட் எங்கேஜிங். அது ஃபர்ஸ்ட் பிகினிங்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கு அவருக்கு. அந்த பொண்ணு கேட்குறா, அஜித்தை நீ எங்க மீட் பண்ணேன்னு. இன்னொரு ஹீரோயின் கேட்குறான். அவன் நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணேன் அப்படி இப்படின்ட்டு. அது சும்மா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி ட்ரை பண்ணுறது. அது அவ்வளோ நல்லா இல்லை. பட் இந்த வருஷம் ஒரு 4 பேர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அஜித் இந்த படத்தில், விக்ரம் தங்கலான்ல, விஜய் சேதுபதி விடுதலையில், சூர்யா கங்குவால, 4 பேரும் இந்த வருஷம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் தனுஷ் இன் ராயல். சந்தோஷமா இருக்கு. இவங்களெல்லாம் இவ்வளவு நல்ல ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த இத்தனை பேருக்கும் இந்த வருஷம் வந்துச்சு அவார்டு கொடுத்தா, இந்த இத்தனை பேருக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு கொடுக்குறாரு. ஒருத்தர் மீறி ஒருத்தர். கங்குவால சூர்யா கலக்குறாரு, இதுல அஜித் கலக்குறாரு, ராயன்ல தனுஷ் நல்லா பண்ணிருக்காங்க, விடுதலையில விஜய் சேதுபதி நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. பட் போர் அடிக்காது. தேவையில்லாத சில்லி காமெடி கிடையாது. நோ காமெடி ஆர்டிஸ்ட். இந்த படத்துல காமெடி ஆர்டிஸ்ட் இருந்தால படம் கப்படிச்சு. அவங்கெல்லாம் அது ரொம்ப பெரிய காமெடியன் போட்டு ரொம்ப ஃப்ரீடம் இருக்கிற ஒரு காமெடியான அவ இஷ்டத்துக்கு டைலாக் சொல்லி படம் கப்படிச்சிருப்பாங்க. ஸோ அதனால காமெடி இல்லாம இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி இல்லை கொண்டு வராம இருந்தது. இந்த படத்தை ஓட்டத்தை அழகா கண்ட்ரோல் பண்ணி அழகா கொண்டு போறோம். நான் 10க்கு 7.5